நம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னால் ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு தத்துவ பரிணாமமே மறைந்திருக்கிறது. அந்த வகையில் பொங்கலின் மூத்த வடிவம் இந்திர விழா. ஆம், விவசாயத்தையே வாழ்வாக கொண்ட நம் முன்னோர்கள் விளைச்சலுக்கு ஆதாரமான மழைக்கு அதிபதியான இந்திரனுக்கு அறுவடை முடிந்ததும் நன்றி செலுத்தினார்கள். அது போகத்தின் திருவிழாவாக கோலாகலமாக நடந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல நன்றி செலுத்துவது போய் இந்திரனை வழிபட்டால்தான் வாழ்வு என்ற கர்வம் மேலோங்கியது. அப்போதுதான் ஒரு மாபெரும் தத்துவ புரட்சி நிகழ்ந்தது. அதன் நாயகன் கண்ணன். அவன் சொன்னான், நம்மை வாழ வைப்பது இந்திரன் அல்ல, இந்த மலை, இந்த மண், நம்மோடு உழைக்கும் இந்த கால்நடைகள் தான் உண்மையான தெய்வங்கள். இந்திரனின் கோப மழையிலிருந்து மக்களை காக்க கோவர்த்தன மலையையே குடையாக பிடித்தான். அந்த நொடியில் ஒரு தெய்வ வழிபாடு மறைந்து இயற்கையை வணங்கும் ஒரு புதிய நன்றியுணர்வு பண்பாடு பிறந்தது. அந்த புரட்சியின் விளைவே இன்றைய பொங்கல் திருநாள். ஆக இந்திர விழா என்ற ஒற்றை வழிபாட்டில் தொடங்கி சூரியன், கால்நடைகள், உறவுகள் என அனைத்திற்கும் நன்றி சொல்லும் ஒரு மாபெரும் சமூக விழாவாக பரிணமித்ததே பொங்கல். சரி, இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. ஒருவேளை கண்ணன் அன்று வராமல் இருந்திருந்தால் நாம் இன்றும் இந்திரனை மட்டுமே வணங்கிக் கொண்டிருப்போமா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதையின் நீதி, உண்மையான நன்றி அகங்காரத்தில் அல்ல, அன்பிலும் பணிவிலுமே உள்ளது. நாம் யாருக்கு நன்றி சொல்கிறோம் என்பதை விட எப்படி சொல்கிறோம் என்பதே முக்கியம். தொடக்கத்தில் மக்கள் பயத்தாலும் நன்றியாலும் இந்திரனை வணங்கினார்கள். ஆனால் அதுவே கர்வமாக மாறியபோது அதன் அர்த்தத்தை இழந்தது. கண்ணன் நமக்கு கற்றுத்தந்தது என்னவென்றால், உண்மையான தெய்வீகம் நமக்கு வாழ்வளிக்கும் இயற்கையிலும் நம்மோடு உழைக்கும் உயிர்களிடமும் இருக்கிறது என்பதுதான். ஆக நன்றி என்பது வெறும் சடங்கு அல்ல, அது நம்மை சுற்றியுள்ள அனைத்தின் மீதும் நாம் காட்டும் அன்பும் மரியாதையும் பணிவும் தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.